ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவ் ஆனால் என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா உங்களோட உடல்லையும் உங்களோட மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரிக்கு மாறுதல் எதனால் ஏற்படுதுன்னா ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே அவங்கவுங்க உடல்நிலை பொறுத்து மாறுபடலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டமே மாதவிடாய் சுழற்சி தள்ளி போகிறது தான். 28 நாளைக்கு ஒரு தடவை வர பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் தள்ளி போயிருக்குன்னா அது ப்ரெக்னன்சியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களுக்கு குமட்டல் வாந்தி எல்லாம் ஏற்படலாம். இந்த குமட்டல் வாந்தின்ற அறிகுறி ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் பெரும்பாலான பெண்களுக்கு நிறையா பேத்துக்கு காணப்படும். குமட்டல் வாந்தி பசியின்மை எந்த அறிகுறியுமே எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்படலாம். இந்த அறிகுறியெல்லாம் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஆனாலுமே சிலருக்கு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் இந்த அறிகுறிகள் தொடரலாம். 3வது அறிகுறி உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். கன்சீவான பெண்களுக்கு சில உணவுகளை உட்கொள்ள ஆசை ஏற்படும். சிலருக்கு சில உணவுகள் மேலே விருப்பு ஏற்படும். இந்த உணர்வுகள் எதனால் ஏற்படுதுன்னா உங்கள் உடல் சத்து குறைபாடால் தான் ஏற்படுது. இதனால் இந்த டைமில் பல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. கன்சீவ் ஆகி ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப களைப்பாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருப்பீங்க. இது சாதாரண ஒன்று தான். இது எதனால் ஏற்படுதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உயர்வால் ஏற்படுது. இந்த ஹார்மோன் என்ன வேலை பண்ணுதுன்னா உங்கள் கர்ப்பத்தை பராமரித்து உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவுது. கன்சீவாக இருக்க உங்களுக்கு சில டைமில் இந்த இரத்த சோகையினால் கூட களைப்பு ஏற்படலாம். இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்கிறதுனால இந்த டயர்ட்னஸ் குறையும். அது மாதிரிக்கு போதுமான ஓய்வையும் எடுத்துக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயும் ஒரு சில பெண்களுக்கு லேசான இரத்தப்போக்கு ஏற்படும். இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க. நீங்கள் கன்சீவ் ஆன பின்னாடி ஒரு சில நாட்களுக்கு இது காணப்படலாம். இது மாதவிடாய் அல்ல. இது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்சீவ் ஆகி உங்களோட மார்பகத்தில் வலி ஏற்படலாம். இல்லை ஒரு சில மாற்றங்களும் ஏற்படலாம் அந்த மார்பகத்தில். இது உடலில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அளவுகளை அதிகரிக்கிறதுனால இது ஏற்படுது. இந்த மாதிரி ஹார்மோன்கள் உங்கள் உடல் கர்ப்பத்தை தயார்படுத்துது. அதனால் இந்த காலகட்டத்தில் காரமான உணவுகளை தவிர்ப்பது உங்கள் உடலுக்கு நல்லது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் உடலில் திரவம் அதிகரிக்கும். அதனால் சிறுநீரகங்கள் அதிகமாக செயல்படும். உங்களோட கர்ப்பப்பை வளரும்போது உங்கள் சிறுநீரகத்தின் மீது அழுத்தம் ஏற்படுத்தும். இதன் காரணமாக நீங்கள் கன்சீவான ஒரு சில வாரங்களிலே அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் போக்கு ஏற்படும். அடுத்த அறிகுறி என்னென்னா கன்சீவ் ஆன பின்னாடி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் காரணமாகவும் கோபம், எரிச்சல், தூக்கமின்மை காரணமாகவும் இருக்கும். இது ஒரு சில ஹார்மோன் மாற்றத்தினாலே ஏற்படும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது பெண்கள் நல்ல ஆலோசனை பெற வேண்டும் மருத்துவரிடம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இதுவும் ஒரு அறிகுறி தான். இது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் ஏற்படுது. இந்த ஹார்மோன் உங்கள் மூச்சுக்குழாயை விரிவாக்கி வளர்ந்து வரும் குழந்தைக்கு அதிக ஆக்சிஜனை எடுத்து செல்லும். உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய கரு வளரும்போது உதர விதானத்து மேலே ரொம்ப அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் சகஜமாக சுவாசிக்க முடியாது. ஒரு சிலருக்கு கன்சீவான ஃபஸ்ட் நாள்லேருந்தே வயிறில் வீக்கம், மலச்சிக்கல் ஏற்படலாம். இது ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகரிக்கிறதுனால ஏற்படுது. குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது கர்ப்பப்பையும் பெருசாகும். அப்படி பெருசாகும் போது அது குடலில் அழுத்தத்தை ஏற்படுத்தி குடல் இயல்பான இயக்கத்தை பாதிக்குது. இதனால் கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் ஏற்படும். இது லேசான உடற்பயிற்சி செய்யும்போது சரியாகும். அதிக தண்ணீரும் எடுத்துக்கணும். நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுக்கும்போது இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கன்சீவ் ஆகும்போதே ஒரு சிலருக்கு தலைவலி, மயக்கமும் ஏற்படலாம். இது ஒவ்வொருத்தவங்க உடல்நிலை பொறுத்து. இதுவுமே உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினாலும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனாலையும் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் இது ஏற்படுது. தலைவலி ரொம்ப தொடர்ந்து இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இதுதான் நீங்கள் கன்சீவ் ஆகி இருக்கும்போது உங்களுக்கு பொதுவான அறிகுறியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.